சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம கார் ஸ்டண்ட்டில் விபத்து அப்படின்னு சொல்லி சமீபத்தில் இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா, விடாமுயற்சியோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம அஜித் அவர்கள் ஓட்டிகிட்டு இருந்த கார் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து அவரே வந்து கார் விபத்தில் சிக்கினது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். நல்ல வேளை யாருக்குமே எந்த விஷயமே ஆகலை, எதுவுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. இப்போது மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அதே மாதிரி ஒரு கார் விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்தில் கவலைக்கிடமாக ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் அப்படிங்கிற ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து உயிரிழந்திருக்காரு. அது எங்கே நடந்துச்சு, எந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்க போகிறோம். முதல்ல இது யாருடைய படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலம் ப்ரொடக்ஷன் அந்த பேனருக்கு கீழே வந்திருக்க ரஞ்சித் அவர்கள் இயக்கிட்டு இருக்க வேட்டுவம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து இப்போ நாகை மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கட்டம். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு கார் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காரு டைரக்டர் ரஞ்சித் அவர்கள். எந்த மாதிரியான கார் ஸ்டண்ட்னா, அது ஒரு வீடியோ வந்து லீக் ஆகிருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு ரேம்ப்பு, அந்த ரேம்பில் கார் வந்து வேகமாக போய் ஜம்ப் பண்ணி அந்த கார் நிற்கணுமா இல்லை வந்து கார் கிராஷ் ஆகிறதா வந்து சீனா அப்படிங்கிறது தெரியல. அந்த கார் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஸ்டண்ட்டில் அந்த காருக்குள்ளே இருந்து வந்து கார் கிராஷ் ஆனதுக்கப்புறம் அடிபடப்பட்டிருக்கு. அங்கேருந்து கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து அவரை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது இல்லை இவர் ஆல்ரெடி இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதுக்கப்புறம் இப்போது அவருடைய உடல் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம்காக வைக்கப்பட்டிருக்கு. இப்போது போலீஸ் எல்லாருமே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஸ்டண்ட்டில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இதில் இன்வெஸ்டிகேட் பண்ண என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்து வெளியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோகன்ராஜ் இருக்கார் இல்லையா, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாரடைப்பு வந்து உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இதுக்கு முன்னாடி லீக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போது இப்போ இந்த வீடியோ வந்து லீக் ஆகும்போது எது உண்மை அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியிலையும் இல்லை வந்து அந்த சினிமா துறையில் இருக்கவங்க மத்தியிலையும் வந்து ஒரு பதட்டம் வந்து ஏற்பட்டிருக்கு. முன்னாடி அப்படி சொன்னாங்க, இப்போ இப்படி மாற்றி சொல்கிறாங்களே, என்ன நடக்குது அங்கே அப்படிங்கிற மாதிரி. இதுவும் போலீஸ் தரப்புக்கு தெரிஞ்சனால அவங்க கிளியராக என்ன நடந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இன்வெஸ்டிகேஷன் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மற்ற ஸ்டண்ட் ஆட்கள் கூடயும் இல்லை அங்கே இருக்க ஷூட்டிங் க்ரூ மெம்பர்ஸ் கூடயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த விபத்து வேட்டுவம் படத்தை வந்து பாதிக்குமா, இந்த படத்தோட அடுத்தடுத்த ஷூட்டிங் வந்து அவங்க போவாங்களா, இல்லை வந்து இதுக்கப்புறமே ரேப் ஆகிடுமா, இல்லை கொஞ்ச நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு இது வரைக்கும் தெரியல. அதுக்கான முடிவுகள் வந்து அடுத்தடுத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய விபத்து வந்து நடந்திருக்கு. இது நடக்காமல் இருந்திருக்கணும். ஆக்சுவலாக ஒரு ஸ்டண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து அந்த காருக்குள்ளேயே ரேம்ப் அந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணியிருந்திருக்கணும். இந்த விபத்துங்கிறது நடக்க விட்டுருக்கக்கூடாது. கார் கவுந்தாலுமே கூட அவருக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொடுத்துருக்கணும். அது எந்தளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் இது அவங்க அந்த டீம் மேலே தான் வந்து இது தப்பு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முன்னாடியே இந்த செட்டப்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் விபத்து இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டண்ட் யூனியன் சைடில் இருந்தும் ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் இதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் வந்து அதோட கட் ஆயிருமா அந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். கொஞ்ச நாள் ஹோல்டில் வச்சுட்டு இந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கும் இது பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். அந்த க்ரூ மெம்பர்ஸுக்கும் அவங்களும் இந்த இதிலிருந்து லைட்டாக மீண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நல்ல ஒரு சேஃப்டி மெஷர்ஸோட மறுபடியும் ஷூட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த படம் வர்றதுக்கான நாள் வந்து கண்டிப்பாக டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன். இறந்த அந்த ஸ்டண்ட் மாஸ்டருடைய குடும்பத்துக்கு எங்கள் சேனல் சார்பாக நான் இரங்கலும் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.